ஹலோ மக்களே! நம்ம வீட்டுக்கு வந்து வடபழனி முருகருடைய மூலவரோட ஃபோட்டோவும், ஒரு ஃப்ரேம் அண்ட் அதுக்கப்புறம் காலண்டரு, அதோட கந்தசஷ்டி புக் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. நம்ம வந்து நெறைய கோயில பத்தி இப்ப ரீசென்ட்டா வந்து பார்க்குறோம். சிறுவாபுரியா இருக்கட்டும், திருத்தணின்னு நெறைய கோயில் சொல்றாங்க. அங்கலாம் போனா லைஃப் அப்படி மாறிடும், இப்படி மாறிடும்னு நெறைய கோயில் சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அந்த கோயில் மேலலாம் வராத ஒரு 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 மாதிரி ஒரு லவ் வந்து வடபழனின்றப்ப எனக்கு வருது. அது ஏன் வந்துச்சு? எதுக்குன்லாம் தெரில. அதில இன்னொரு காமெடி என்னன்னா, சென்னைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. நான் போணும்னு நெனச்சா கூட, அது ஒரு டூர் மாரி பிளான் பண்ணி போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நான் இருக்கிற இடம். ஸோ இது எனக்கு ஏன்னு தெரியல. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 2 to 2 1/2 மந்த் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வடபழனிக்கு வந்து போகணும் அப்படின்னு என் மைண்ட்ல தானா தோணுச்சு. அத வீட்ல சொன்னேன். அதுக்கான ஒரு பிளான் லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா முடியல. அது வந்து ஒரு மாரி கேன்சல் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நான் ஹாப்பி ஆயிட்டேன். ஓகே, வடபழனி முருகர் நம்ம நெனச்சோனே கூப்பிட்டுட்டாரே! ஓகே சூப்பர் அப்படின்னு நெனைக்கும்போது அது இதாயிடுச்சா, ஓகே நம்மளோட கர்மா வந்து நம்மள போக விடல அப்படின்னு ஒரு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போம்போதெல்லாம் அழுதுட்டு, நீ என்ன வடபழனிக்கு போக விடலைன்னு சொல்லிட்டு, என் பக்கத்துல இருக்கிற முருகர்ட்டலாம் அழுதுட்டு வந்துட்டேன். அண்ட் அது ஒரு பெரிய இன்சிடென்ட்டா நடந்துச்சு. அது அதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி நான் அத மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டிசம்பர் ஒரு 8 டிசம்பர் 8 அன்னைக்குன்னு எனக்கு சடனா ஒரு தாட்டு. நம்ம ஏன் வடபழனி முருகருடைய ஃப்ரேம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு நைட்டு தோணுது. போயிட்டு நான் வந்து சோஷியல் மீடியால தேடுறேன். எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லயுமே வடபழனி முருகருடைய ஃப்ரேம்லாம் யாருமே சேல் பண்ணல. என்னடா அது எங்கேயுமே சேல் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியால ஓப்பன் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த டே அன்னைக்குன்னு ஒரு 21 ஹார்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு பார்க்குறேன். என்னன்னா அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நம்மளோட இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சீக்கிரம் வந்து வடபழனி முருகருடைய காலண்டரும், ஃப்ரேமும் வந்து மக்களுக்கு கொடுக்க போறோம். அதுக்கான அப்டேட் வரும் அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த 2 மந்த்ல நான் அத மறந்தே போயிட்டேன். எனக்கு ஒரு தாட் வருது வடபழனி முருகருடைய ஃப்ரேம் வாங்கணும்னு. அதுக்காக நான் தேடும்போது, அதுக்கான அப்டேட் கரெக்ட்டா அன்னைக்கு இருக்கு. அது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து வடபழனிக்கு போக முடியல அப்படின்னு நான் பயங்கரமா அழுதேன். அதுக்கான பலன் எப்ப கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய கர்மா நம்மள போக விடாதுல்ல. ஸோ நீ ஏன் என்ன பார்க்க வரலைன்னு அழுகுற? நான் வந்து உன்ன பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக குடுத்த அப்டேட் மாரியே இருந்துச்சு. சப்போஸ் அவங்க 2 மந்த்துக்கு முன்னாடியே குடுத்துருந்தா கூட என்னால அத ரீச் பண்ணியிருக்க முடியாது. பட் எனக்கு தோணுது, தோன்ற அன்னைக்குன்னே அவங்க அதுக்கான அப்டேட்ட குடுத்துருக்காங்க. வித்தின் 1 டேல அந்த ஃப்ரேமும், அந்த ஃபோட்டோவோட சேர்த்து அவங்க போஸ்ட் பண்றாங்க. யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. 5 ஃப்ரேம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. இமிடியேட்டா அன்னைக்கு நான் போய் கேட்குறேன். எனக்கு ஒரு ஃப்ரேம் வேணும்னு. 1 தான் இருக்கு. 1 தான் லாஸ்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது பயங்கர ஹாப்பி. அப்பா! நமக்காகவே இவங்க ஃப்ரேம் போட்டிருக்காங்க. நமக்கு வரணுங்கிறதுக்காகவே அந்த ஒரு ஃப்ரேம் நமக்காக இருந்திருக்கு. ஏன்னா வடபழனில அந்தோடைய கீழ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு அவ்ளோ பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்க நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுச்சா, தெரியலையான்னு தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே என் கண்ணுல பட்டுச்சு. டக்கு டக்குன்னு வந்து வாங்குனேன். கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துட்டு வடபழனி முருகர் வந்து வந்துட்டாங்க. பயங்கர ஹாப்பி. ஸோ அந்த ஃபோட்டோஸ வந்து எடுத்து அத நீட்டா தண்ணியால தொடச்சு, குங்குமம், சந்தனம்லாம் வச்சு, பூ வச்சு ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கரமா வெல்கம் பண்ணி, பயங்கரமா சாமி கும்பிடும்போது, அந்த அந்த பூலேருந்து ஒரே ஒரு அந்த கட்டியிருக்க பூ தானே, அந்த கட்டின பூலேருந்து ஒரு பூ கீழ விழுந்துச்சு. பயங்கர ஹாப்பி. என்னடா இது! ஓகே நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து வடபழனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அழுகுறோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்மள கர்மா வந்து எதுவுமே பண்ண விடாது போல. பட் அதுக்கான பலன் வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்.